அந்த செயின் எங்க? அம்மா அது என்கிட்ட தான் இருக்கு. அது இப்ப உன்கிட்ட இல்ல. அப்படின்னா அது எங்க போயிருக்கும்? அம்மா அந்த செயின் என்கிட்ட இருக்கு. இந்த செயின் எனக்கு எங்க கிடைச்சதுன்னு தெரியுமா? ருத்ரமாவோட குகையில. இந்த செயின் குகையில இருக்குன்னா நீ அங்க போயிருக்கன்னு தானே அர்த்தம்? ஆமாமா, ருத்ரமாவோட குகைக்கு நாங்க போயிருந்தோம். என்னது? நீங்க போனீங்களா? நாங்க தான் ருத்ரமா கிட்ட போயிருந்தோம். நேத்து ராத்திரி நானும் சிவனியாவும் கோயிலுக்கு போயிருந்தோம். வழியில சிவனியாவை ஒரு பாம்பு கொத்திடுச்சு. என்ன பாம்பா? ஆமாமா, அவள ஒரு பாம்பு கொத்திடுச்சு. அவ மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அவளை காப்பாத்துறதுக்காக அவளை தூக்கிட்டு ருத்ரமா கிட்ட போனேன். நல்ல வேளை அந்த அம்மா இவளை காப்பாத்திட்டாங்க. இல்லனா அப்ப நான் சொன்னது சரிதானே? நீங்க குகைக்கு போயிருக்கீங்க. இல்லம்மா, நான் மட்டும் தான் குகைக்குள்ள போனேன். சிவனியா கார்லயே மயங்கிருந்தா. அதனால ருத்ரமா வெளியே கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? அப்ப இந்த செயின் எனக்கு குகைக்குள்ள எப்படி கிடைச்சது? கார்த்திக், உனக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. எந்த நாகினி நம்ம குடும்பத்தை துரத்திட்டு இருந்தாலோ அந்த நாகினி ருத்ரமா கிட்ட மாட்டிக்கிட்டா. ஆனா அந்த நாகினியை யாரோ ருத்ரமாவுக்கே தெரியாம காப்பாத்திருக்காங்க. சிவன்யா, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நான் உனக்கு கொடுத்த செயின் அந்த குகைக்கு எப்படி போச்சு? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அந்த குகைக்கு போயிருக்க. யாரோ அந்த குகையில இருந்த நாகினிய காப்பாத்தி இருக்காங்க. அந்த நேரத்துல நீ அந்த குகைக்கு போயிருக்க. அம்மா அந்த குகைக்குள்ள நான் போகவே இல்லை. அதையே சொல்லிட்டு இருக்காத. நீ போலனா இந்த செயின் எப்படி கிடைச்சிருக்கும்? எனக்கு தெரியாதுமா, இது என்னோட செயின் இல்ல. உன்னோடது இல்லன்னு எப்படி சொல்லுவ? இந்த செயினை நான் தான் உனக்கு கொடுத்தேன். செயின்ல லாக்கெட் இருக்கு, கவனிச்சியா? ஆமா சிவன்யா, இது அம்மா உனக்கு கொடுத்த செயின் தான். அன்னைக்கு நான் கூட தானே இருந்தேன். கார்த்திக், சத்தியமா இது என்னோட செயின் இல்ல. அம்மா என்கிட்ட கொடுத்த செயின் இதோ என்கிட்ட இருக்கு. என்ன? ரெண்டு செயினும் ஒரே மாதிரி இருக்கு. சரி, இந்த செயின் உன்னோடதாவே இருக்கட்டும். அப்ப இந்த செயின் யாரோடதா இருக்கும்? குழப்பமா இருக்கே. இதுல குழம்புறதுக்கு ஒண்ணு இல்ல யமுனா. அந்த நாகினியை காப்பாத்தினவங்க தான் இந்த செயினை அங்க போட்டிருக்கணும். சிவன்யா, என்ன மன்னிச்சிடுமா. தேவையில்லாம உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். ஐம் ரியலி சாரி. பரவாயில்ல, விடுங்கம்மா. இந்த செயின் எனக்கு கிடைச்சிருந்தாலும் நானும் சந்தேகம் தான் பட்டிருப்பேன். அந்த நாகினியால தான் இவ்வளவு வந்தது. சொந்தங்களையே சந்தேகப்பட்டுட்டேன். என்னைக்குதான் அந்த நாகினி ஒரேடியா தொலைவாலோ தெரிய மாட்டேங்குது. சிவனியா பாத்து. பச்சை தண்ணியில குளிக்க வேணான்னு சொன்னல, இப்ப என்னாச்சு? கோல்டு வந்துச்சா? கோல்டு பிடிச்சது எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். இததான் உண்மையான அன்புன்னு சொல்லுவாங்க. குளிச்சது நீ, கோல்டு அஃபெக்ட் ஆனது எனக்கு. இததான் தும்மல்னு சொல்லுவாங்களோ? நீ இப்பயாவது சிரிச்சியே. கீழே அம்மா பேசினதையே நினைச்சுக்கிட்டு மூட் அவுட்ல இருப்பேன்னு நினைச்சேன். ஐம் ரியலி சாரி அம்மா சந்தேகப்பட்டதுக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் அந்த நாகினி தான் காரணம். அவளாலதான் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம்.
அதனாலதான் சொந்தங்களே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சிவன்யா, நீ பண்றது சுத்த முட்டாள்தனம். உன்னோட கடமையை நீ மறந்துட்டியா? அது மட்டும் இல்லாம கார்த்திக் யாருன்னு உனக்கு தெரியும்ல? நீ ஒரு மனுஷனை காதலிச்சா என்ன நடக்குன்னு உனக்கு தெரியும்ல? ஓ, சக்தி போயிடும். சிவன்யா, அதுக்குள்ள யோசனையா? அப்படி என்னதான் யோசிப்ப? ஒன்னும் இல்ல. இதை எதிர்பார்த்தேன். நாம மட்டும் தும்புறோமே, இவ தும்புலியேன்னு நினைச்சேன். உனக்கும் தும்மல் வந்துருச்சா? 2 பேரும் மேட்சிங். இந்த காதல் நோய்க்கு ஏதாவது ஒரு வைத்தியம் பார்த்தாகணுமே. என்ன செய்யலாம்? ஒரு விஷயம் செய்யலாம், வா. என்ன யமுனா, நீ எவ்வளவு பெரிய புத்திசாலி. மருமக விஷயத்துல எப்படி இப்படி கோட்ட விட்ட? நீ ஒரு மாமியார் மாதிரி இருக்க மாட்டேங்கிற, அம்மா மாதிரி இருக்க. நீ நல்லவளாவே இருந்துட்டு போன, வேண்டான்னு சொல்லல. ஆனா இவ்ளோ நல்லவளா இருக்க கூடாது. அந்த சிவன்யா கழுத்துல இருக்க செயின் ஒரிஜினல் சொன்னதும் உடனே நீ நம்பிட்டியா? அதை எப்படி நீ நம்புவ? ரம்யா, என்ன பேசிட்டு இருக்க நீ? நீ சொல்ற மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சிட முடியாது. அவ என் மருமக அப்படின்னு நீ தான் வச்சுக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் மருமக ருத்ரமா எடுத்துக்க போனதும் நாகினி காணாம போனதும் இத ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தா எனக்கு வேற ஏதோ யோசிக்க தோணுது. அது மட்டும் இல்ல, இந்த செயினை நல்லா பாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த செயினை நீ எனக்கு காமிச்சிருக்க. இந்த செயினை என் மாமியார் எனக்கு ஆசையா கொடுத்தாங்கன்னு கூட சொன்ன. அதுவும் இல்லாம இதுக்கு பின்னாடி இங்க பாரு, உங்க குடும்பத்தோட பேர் கூட எழுதி வச்சிருக்கு. நல்லா பாரு. என்ன, இதான உன் மாமியார் உனக்கு கொடுத்த செயின்? இந்த செயின் டூப்ளிகேட்டா இருந்தா அந்த செயின் எப்படி ஒரிஜினலா இருக்க முடியும்? நீ யார நம்புறதா இருந்தாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கணும். இங்க பாரு, நீ உன் மருமக சிவன்யா கொடுத்த செயினை செக் பண்ணியா இல்லையா? அந்த லாக்கெட்ல குடும்பத்தோட பேர் இருந்துச்சா இல்லையா? அத நீ பாத்தியா இல்லையா? ஒண்ணு மட்டும் நீ மறந்துடாத, இந்த செயினை நீ ருத்ரமாவோட குகையில இருந்து எடுத்துட்டு வந்த. இந்த வீட்டு செயின் அந்த குகையில இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதே நேரம் நாகினி எஸ்கேப் ஆயிருக்கா. நாகினி விஷயத்த நீ சாதாரணமா எடுத்துக்காத யமுனா. அது என்னைக்கும் விஸ்வரூபம் எடுக்கும். நாம எந்த ஆபத்தை வெளியில தேடிட்டு இருக்கோமோ அது இந்த வீடுக்குள்ளேயே இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்பவே அவ ரூமுக்கு போலாம் வா. அந்த செயினை பார்க்கணும், அதுல இந்த குடும்பத்தோட பேர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். என்ன காரசாரமா? என்ன விஷயம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன ரம்யா, நாளைக்கு கதிர் வரான், வீட்டு மாப்பிள்ள வந்துட்டா மாமியாருக்கு ஏகப்பட்ட வேலை ஆயிடுமே. ஆமா அண்ணா. அது சரி, நீங்க 2 பேரும் ஏன் டென்ஷனாவே இருக்கீங்க? ஹரிஷ், இந்த செயினை பாருங்களேன், இந்த லாக்கெட்டையும் பாருங்க. இந்த லாக்கெட்டுக்கு பின்னாடி நம்ம குடும்பத்தோட பேர் இருக்கு பாருங்க. இந்த செயினை தான் நான் சிவன்யாவுக்கு கொடுத்தேன். இதுதான் ஒரிஜினல் செயின் ஹரிஷ். இது ஒரிஜினல் தான் என்ன சொல்ல வர? சிவன்யா போய் சொல்றான்னு சொல்றியா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. எனக்கே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. யார் சொல்றதுல உண்மை இருக்குன்னு தெரியலையே. நீ ஏன் தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறன்னு தெரியல. அண்ணா, அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தடவை ஒரு ரூமுக்கு போய் பாப்போம், எல்லாம் கிளியர் ஆயிட போகுது. வேண்டாம், ஏற்கனவே இந்த விஷயத்துல அவளை நிக்க வச்சு நிறைய கேள்வி கேட்டாச்சு. இதுக்கு மேல இந்த விஷயத்தை எடுத்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கிற அவங்களோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுடும். நான் யாரையும் கேட்க போறதில்ல. அதுக்காக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காம இருக்க போறதில்ல. நீ என்ன செஞ்சாலும் உன்னால தெரிஞ்சுக்க முடியாது. இப்ப உடனே எதையாவது செஞ்சு சிவன்யா கிட்ட இருக்கிற அந்த செயினை மாத்தி ஆகணும். இத நான் செய்யலனா சிவன்யா பத்தின விஷயம் எல்லாம் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாயிடும். குளிர போக்குறது எப்படின்னு எனக்கு தெரியும். அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? குளிர போக்குறேன். உங்களுக்கும் குளிருதுன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேருக்கும் குளிர் அடிக்குது. ஆனா ஒரு பிளாங்கெட் தான் இருக்கு. ஒருவேளை எனக்கும் குளிர் போகணும்னா நானே இந்த போர்வைக்குள்ள வந்துருவா. அம்மா சொல்லியிருக்காங்க, நிமோனியாவோட முதல் சைன் சளி பிடிக்கிறதா. அதுக்கப்புறம் ஜுரம் வரும். அதுக்கப்புறம் ஜுரம் மண்டைக்கு ஏறிடும். அதுக்கப்புறம் 102, 104, 105, 110 மனுஷனோட உடம்பு கொதிக்க ஆரம்பிச்சிரும். நேரா மேல போய் சேர்ந்துருவான். சரி சரி,
உங்க குளிர போக்குறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல வழி இருக்கு தெரியுமா? ஓ, அப்பனா ஒரே போர்வைக்குள்ள 2 பேரா? ம்ஹும். அப்புறம் முதல்ல உங்க கண்ணை மூடுங்க. அலைப்பாயுதையிலையும் தில் செயலையும் செய்யற மாதிரி செஞ்ச நல்லாதான் இருக்கும். என்ன பண்ண போற? சீக்கிரமா வா. என்னால ரொம்ப நேரம் கண்ணை மூட முடியாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏய் ஏய் என்ன இப்படி பண்ணி பார்க்கணும்னு உனக்கு எத்தனை நாள் ஆசை? இப்படி போட்டா குளிரே எடுக்காது. அப்படியா? அப்ப குளிர்துன்னு சொன்னல, உனக்கும் இதையே போட்டுறேன். ஏய் நில்லு. எங்க ஓடுற? மாட்டுவேன். என்னங்க? மாட்டினியா? ஐயோ, இது உனக்கு மாட்டாம விட மாட்டேன். ஏய் ஐயோ, மாட்டினேன். என்னங்க? எனக்கே மாட்டியா? என்ன நீங்க? இது உனக்கு போடாம விட மாட்டேன். இரு. ப்ளீஸ்ங்க. வேண்டாம். ஏய் சிவன்யா. ஏய். ஏய். ஏய் இல்ல. என்கிட்ட கொடுத்துரு. ப்ளீஸ். இருங்க. அந்த செயின் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு சிவபெருமானுக்கு முன்னாடியே சோதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, தெரிஞ்சுக்க விட மாட்டேன். உங்க வாயாலேயே அதை டூப்ளிகேட்னு சொல்ல வைப்பேன். இது அந்த இடத்துல வச்சே ஆகணும். ஓம் நம சிவாய. இந்த செயின் உண்மையானதா இல்ல போலியானதான்னு நீங்க வணங்குற சிவனே சொல்லிடுவான். அவன் தலைமையில வச்சு பூஜை பண்ணிருக்க. இது உண்மையானதா பொய்யானதான்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். இது உங்க செயினா இருந்தா இத நான் அக்னியில போட்டாலும் ஒண்ணும் ஆகாது. அதுவே இது வேற செயினா இருந்தா அடுத்த நிமிஷமே இது மொத்தமா கருகி போயிடும். அத வச்சே நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கலாம் இது போலியானதுன்னு. இப்ப கொளுத்துங்க, நெருப்ப கொளுத்துங்க. ஓங்காரியே ஹம்காரியே கபாலியே கங்காளியே கரிய காளியே கபால மாலை அணிந்தவளே சண்ட முண்ட சம்ஹாரியே தாரு கருணை அழித்தவளே இடுகாட்டும் இருப்பவளே. இது உண்மையானதில்ல, போலியானதுதான தெளிவாயிடுச்சு. உண்மையான நகை வேற எங்கேயோ இருக்கு. எனக்கு நேரமாச்சு. கதிர் வரதுனால எல்லா ஏற்பாடும் நான் தான் பண்ணணும். நான் கிளம்புறேன், நிறைய வேலை இருக்கு.
நான் வரேன் ருத்ரமா. ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. வரேன் யமுனா. அண்ணா போயிட்டு வரேன். இத போட்டு தானே காமெடி வேண்டாம், கார்த்திக். ஆக்குனேன். ஓடாத கார்த்திக், no. ஓடாத நில்லு. சிவன்யா நில்லு. Oh my god. Oh no. என்னாச்சு? குத்திடுச்சா? யார் இப்போ உன்னை கண்ணாடி எடுக்க சொன்னது? நான் எடுத்து போட மாட்டேனா? என்ன என்னது? ஒரு ரத்தம் என்னமோ செய்யுது. தலை சுத்துற மாதிரி இருக்கு. என் ரத்தம் மொத்தமா விஷம்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டீங்களே. உன்னை துரத்திட்டு பெட் மேல ஏறி ஏறி குதிச்சிட்டு இருந்தல்ல, அதான். தலை சுத்துற மாதிரியே இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். கார்த்திக், நீங்க எழுந்துடுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். இல்ல, வாங்க. இதுக்கு ரெஸ்ட் எல்லாம் Please. வேண்டாம். நீங்க எங்கேயே படுத்துருங்க. நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். எங்கேயும் எந்திரிச்சு போயிடாதீங்க. அடிப்பட்டது உனக்கு, ஆனா பாதிப்பு ஏற்பட்டது எனக்கு. இது என்னன்னு சொல்லுவேன்? இதுதான் காதல்னு சொல்லுவாங்க. இருங்க, இப்ப வந்துடுறேன். சிவன்யா, சிவன்யா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணுமா? என்ன விஷயமா? ஏதாவது முக்கியமான விஷயமா? தப்பு நடந்துருச்சுமா. ரொம்ப பெரிய தப்பு நடந்துருச்சு. என்ன சொல்றீங்க? நான் எந்த தப்பும் பண்ணலையேம்மா. நீ செஞ்சேன்னு சொல்லல, நான் தாம்மா பெரிய தப்பு செஞ்சுட்டேன். நேத்து செயினை எங்க தொலைச்சேன்னு கேட்கும்போது உன்கிட்ட இருக்கிற அந்த செயினை காமிச்சு இதுதான் அந்த செயின்னு சொன்னியே. அப்படியும் நான் உன்னை நம்பலம்மா. என்ன மன்னிச்சிரு சிவன்யா. அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. ஏம்மா இப்படிலாம் பேசுறீங்க? உங்க இடத்துல யார் இருந்திருந்தாலும் இதே தாமா செஞ்சிருப்பாங்க. நாகினியை இச்சாதாரின்னு சொன்னீங்க. அவ நினைச்சா எந்த உருவத்தையும் எடுப்பான்னு சொன்னீங்க. அவ யார் மாதிரி வேணாலும் இருப்பா. என் அக்கம் பக்கத்துல கூட இருக்கலாம் இல்லையா? நான் கூட அந்த நாகினியா இருக்கலாம்ல. ஆமா, நான் தான் நாகினி. நான் தான் நாகினின்னு எந்த நாகினியாவது வந்து சொல்லுமா, சொல்லுங்க. அது யாரா வேணாலும் இருக்கலாம், எந்த ரூபத்துல வேணாலும் சுக்கலாம். நம்ம ஆனந்த், திவ்யா, நீங்க, நானு. அதனாலதான் சொல்றேன், இந்த இடத்துல யார் இருந்தாலும், ஏன் நானா இருந்தாலும் இந்த தப்பை தான் செஞ்சிருப்பேன். உங்களை நிச்சயம் சந்தேகப்பட்டிருப்பேன். இருந்தாலும் இந்த மாதிரி நான் சொந்தங்களை சந்தேகப்படுறது இந்த மாதிரி நடக்காம இருக்கணும்னா நீங்க அவங்க மேல நம்பிக்கை வைக்கணுமா? இந்த நம்பிக்கை தான் நமக்குள்ள இருக்க உறவை பலப்படுத்தும்னு சொல்லுவாங்க. நீ வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளவு அழகா பேசுற. நீ சொல்றதான் கரெக்ட். நம்பிக்கைதாம்மா வாழ்க்கை. என் கார்த்திக்கு ஒன்ன மாதிரி ஒரு வைஃப் கிடைக்கிறதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணும். உன்னை விட ஒரு நல்ல மருமக இந்த வீட்டுக்கு கிடைச்சிருக்க மாட்டான். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆரம்பத்துல நானும் தப்பா நினைச்சேன். பழி வாங்கறத விட்டுட்டு எதுக்காக தேவையில்லாம சிவன்யா அவங்க வீட்டுக்குள்ள போறான்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே புரியுது, உங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் நல்லவங்கிற பேரை வாங்கி உங்க மனசுல இடத்த பிடிச்சு உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பழி வாங்கறதுக்காக ராப்பகலா காத்துட்டு இருக்கா சிவன்யா. ஸ்ரேயா, நீயா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ செய்ய வேண்டியதுதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். நீதான் அந்த மனுஷனுடைய காதல்ல மயங்கி விழுந்து பைத்தியமா சுத்திட்டு இருக்கியே. என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் என்னைக்கும் என் நிலைமைய மறந்ததே இல்ல. இங்க ஏன் வந்திருக்கோனாவது ஞாபகம் இருக்கா உனக்கு? என்ன சொல்ல வர நீ? எவ்வளவு பெரிய பிரச்சனை உன்னை சுத்தி வந்தது தெரியுமா? அத கூட தெரிஞ்சுக்காம இருந்துட்டு இருக்க. உனக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு நான் சொல்லவா? அது ஒரிஜினலா இல்லையான்னு ருத்ரமாவை வச்சு பாத்துட்டாங்க. அவங்க இங்க வந்து போனது கூட உனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவனுடைய காதல நீ மயங்கி போயிருக்கல.
அதெல்லாம் இதுவும் இல்ல ஸ்ரீயா. நான் நிஜமா அவரை காதலிக்கல. சிவன்யா, திரும்ப திரும்ப பொய் சொல்லாத. உன் மனசுக்குள்ள நீ அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்ட. இதுதான் உண்மை சிவன்யா. அது நடக்காம இருக்கணும்னா இத படி. இது உன்னை தெளிவுபடுத்தும். மனுஷங்களோட இச்சாதாரியனாக சேர்ந்ததுன்னா என்ன ஆகும்னு இத படிச்சா உனக்கே தெரியும். காதல் ஒரு காணல் நீர். இதுல மனுஷங்களே காணாம போயிடுறாங்க. நீ இதுல போய் மாட்டிக்காத. இன்னைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற இந்த காதல் ஒரு நாள் மரணத்தை கொடுக்கும். தயவு செஞ்சு நீ இதுல சிக்கிக்காத. படி. இத படிச்சுட்டு இந்த மாதிரி நடந்துக்க. ஸ்ரேயா சொல்றது சரிதான். எப்பெல்லாம் நான் கார்த்திக் கூட இருக்கணும் அப்பெல்லாம் நான் என்னையே மறந்துடுறேன். எனக்குள்ள ஏன் என்னென்னமோ நடக்குது. பழி உணர்ச்சியை நான் மறந்துடுறேன். இல்ல, இதுக்கு மேல என்ன நான் தான் கட்டுப்படுத்தணும். கார்த்திக், இந்தாங்க, இது கொஞ்சம் குடிங்க. என்னது இது? இது சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பு கொஞ்சம் கதகதப்பா இருக்கும். குடிக்கிறதே தப்புன்னு சொல்லிட்டு இப்ப நீங்களே குடிக்க சொல்றீங்க? இது அதில்ல, இது வெறும் கஷாயம். நானே என் கையால பண்ணேன். என்னது கஷாயமா? நான் இதெல்லாம் குடிக்கவே மாட்டேன். நீங்க இதை குடிச்சே ஆகணும். அப்ப நீ குடி. உனக்கும் தான் சளி பிடிச்சிருக்கு. முதல்ல நீ குடி. இந்த கஷாயம் விஷத்தை முறிக்கிற கஷாயம். இதை நான் குடிச்சா என் உடம்பு முழுக்க எரிய ஆரம்பிச்சிடும். ஊருக்கு மட்டும்தான் உபதேசம், நமக்கு இல்ல, அப்படிதானே? எனக்கு இப்ப வேண்டான்னு. அதேதான் நானும் சொல்றேன், இப்ப வேண்டான்னு. நான் குடிக்கணும்னா நீ குடிக்கணும், நீ குடிச்சாதான் நான் குடிப்பேன். ஏதோ பண்ணுது. நான் குடிச்சாதான் கார்த்திக் குடிப்பாரு போல இருக்கே. சர்வேஸ்வரா, என்ன நீங்க தான் காப்பாத்தணும். குடி. இப்போவாது உண்மையை சொல்லு. அந்த நாகமணியை எங்க வச்சிருக்க? சொல்ல மாட்டேன். நீ என்ன கொல்லுவியா? கொல்லு. ஆசை தீர கொன்னுக்கோ. ஆனா நாகமணி உனக்கு கிடைக்காது. என்ன கொன்னுட்டா அந்த நாகமணியை உன்னால பார்க்கவே முடியாது. நீ எதிர்பார்க்கிற வாழ்க்கை உனக்கு கிடைக்காது. கிடைக்குண்டா, கிடைக்குண்டா. அந்த மணிக்காக 20 வருஷமா நான் காத்துட்டு இருக்கேன். அது கிடைக்கல, நான் உன்னை இங்கேயே கொன்னுடுவேன். ஹரிஷ், ஹரிஷ், எழுந்து. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இவனைய கொன்னுட்டனா அப்புறம் நாகமணி இருக்கிற இடம் நமக்கு எப்படி தெரியும்? அதுக்கு தான் நான் உயிரோட விட்டு வச்சிருக்கேன். இங்க பார், ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. அந்த நாகமணியை எங்க ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிடு. கைலாஷ், சொல்றா. உன்னை அடிச்சு கொல்லணும்னு எனக்கு என்ன ஆசையா? அந்த மணி எங்க இருக்கு? அது இருக்கிற இடத்தை மட்டும் சொல்லிடு. நான் அந்த மணிக்காக எதையும் செய்வேன், உனக்கு தெரியும்ல. அந்த மணிக்காக தான் அந்த பாம்புகளை நான் கொன்னேன். அதுங்களை கொன்ன எனக்கு உன்னை கொல்ல ரொம்ப நேரம் ஆகாது. அந்த நாகமணி என் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் உன்னை சித்திரவதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நீ என்ன எவ்வளவு சித்திரவதை செஞ்சாலும் சரி, என்ன கொன்னாலும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. என்ன முட்டாள்னு நினைச்சியா? உன் உயிர் உங்ககிட்ட இல்ல, வேற இடத்துல இருக்கு. அந்த உயிரை எடுத்தனா நீ பணமாயிடுவ. வேண்டாம், வேண்டாம். அவனை எதுவும் செஞ்சிடாதீங்க. அவனை எதுவும் செஞ்சிடாதீங்க. அப்ப சொல்லிட வேண்டியதுதானே. அந்த நாகமணியை எங்க வச்சிருக்க? பாரு, நீ சொல்லலனா கூட அந்த நாகமணி கூடிய சீக்கிரமே ஒளி வீச ஆரம்பிச்சிடும். அப்ப எங்க இருக்குன்னு எனக்கே தெரிஞ்சிடும். அப்படி கிடைச்சிட்டா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சியா? மோசமாயிடும். வா கைலாஷ். என்ன ஆனாலும் சரி,
அந்த நாகமணி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்கவும் விட மாட்டேன். நாகினியின் வரலாறு. இச்சாதாரி நாகினி ஒரு மனிதனை காதலித்தாள். அதனால் உண்டாகும் விளைவு பயங்கரமானதாகும். முன்பொரு காலத்தில் ராணி என்னும் நாகம் வாழ்ந்து வந்தது. 100 வருட தவத்திற்கு பிறகு அது மனித உருவெடுத்தது. அப்படி மனித உருவெடுத்த அவள் ஒரு லட்சியத்திற்காக மனிதனை சந்திக்க சென்றாள். அப்படி சந்தித்த போது அவர்கள் இருவரது மனதையும் சஞ்சலப்படுத்தியது. ஒருவரை ஒருவர் விரும்ப ஆரம்பித்தார்கள். அவள் யார் என்று அவனும் கேட்கவில்லை, தான் ஒரு நாகம் என்பதை அவளும் சொல்லவில்லை. காதலுக்கு கண்ணில்லை என்று சொல்வார்கள். அது இவர்கள் இருவரது விஷயத்திலும் மிகவும் சரியாக உள்ளது. இவர்களுடைய அந்த காதல் நீண்ட நாள் நிலைத்திருக்காது என்பது அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. இதை தெரிந்து கொள்ளாமல் இருவரும் காதலித்துக் கொண்டே இருந்தார்கள். என் வாழ்க்கையில நான் எதுக்கும் ஆசைப்பட்டதே இல்லை. நான் ஆசைப்பட்டதே நீதான். என் ஆசை நிராசை ஆயிடக்கூடாது. எங்க அம்மாக்கு அப்புறம் இன்னைக்கு எல்லாமே நீதான் சிவன்யா. காலமும் கடந்து விட்டது. இருவரும் ஒரு நாள் காதலில் இணைய ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அன்றோடு இருளப் போகிறதென்று பாவம் அவர்கள் இருவரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அன்று இதுக்கப்புறம் உள்ள பக்கங்கள் எல்லாம் புக்ல கிழிக்கப்பட்டிருக்கேன். இதுக்கப்புறம் அந்த நாகினிக்கு என்ன ஆயிருக்கும்னு தெரியலையே. இந்த கதையோட முடிவு என்னவா இருக்கும்? அந்த நாகினி அவரோட சேர்ந்தாளா இல்லையா? அந்த ராணி இணையிற நேரத்துல என்ன நடந்தது? ஐயோ விடுங்க, என்ன பண்றீங்க? ஏன் நான் உன்னை தொடவே கூடாதா? ஏன் தொடணும்? தொடாம பேச முடியாதா? நீங்க ஏன்? நான் உன்னோட புருஷன் தானே, எனக்கு அந்த உரிமை இருக்குல்ல. பாரு, நீ இந்த பெட்ல இந்த இடத்துல என்ன படுத்துக்கோன்னு சொன்ன. இப்ப அதே இடத்துல நீ உட்கார்ந்துட்டு இருக்க. சோ என் இடத்துல இருக்கிற எல்லாமே எனக்கு சொந்தம் இல்லையா? என்ன சொந்தம் தானே. நான் இப்ப தூங்க போறேன். சாதாரணமா நான் தூங்க ஆரம்பிச்சா எதையாவது நான் கட்டிக்கிட்டு தான் தூங்குவேன். அதுக்காகவே சைட்ல என்னைக்குமே 2-3 பில்லோஸ் வச்சிருப்பேன். நீ வேற ராத்திரி நேரத்துல பாக்குறதுக்கு வானத்து தேவதை மாதிரி தெரியறியா? தூக்கத்துல தலகாணின்னு நினைச்சுக்கிட்டு நான் உன்னை கட்டிக்கிட்டி பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் நீ என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. இது ஒண்ணு தெளிவுபடுத்தும். மனுஷங்களோட இச்சாதாரியனாக சேர்ந்ததுன்னா என்ன ஆகும்னு இதை படிச்ச உனக்கே தெரியும். ஏய், என்ன இப்படி தள்ளி விட்ட? இங்கதான் படுக்க போறேன்னு சொல்லியிருந்தா உனக்கு நானே உனக்கு இந்த இடத்த கொடுத்துருப்பேனே. அதை விட்டுட்டு இப்படி பிடிச்சி தள்ளி விடுறியே. நானே வீக்கா இருக்கேன். விழுந்து கிழுந்து வச்சேன்னு வை, எலும்பு கிளும்பு உடஞ்சிச்சுன்னா நான் தூங்க போறேன். நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்க, நீ தூங்க போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எந்த விஷயம் பேசினாலும் கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்க. நீ எதை விரும்புறியோ அதை விட்டு விலகி போயிடுற. ஆமான்னு சொல்ல வேண்டிய இடத்துல இல்லன்ற, இல்லன்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஆமான்ற. ஆனா இன்னைக்கு அப்படி பண்ண முடியாது. நீ ஆமான்னு சொல்லியே ஆகணும். நான் சொல்ல வைப்பேன்.
கார்த்திக் சாரி கார்த்திக், கதவு திறந்திருந்ததுனால. நீ சரியா சொன்ன, நான் கதவை திறந்து வச்சிருக்க கூடாது. இனி ரூமை பூட்டி தான் வைக்கணும். இது நம்ம வீடாச்சுன்னு நினைச்சு கதவை திறந்து வச்சிருந்தேன். இனி அதுவும் செய்யக்கூடாது. சாரி கார்த்திக். கார்த்திக், சங்கவி கிட்ட நீங்க அப்படி பேசிருக்க கூடாது. ப்ளீஸ் போய் அவங்கள சமாதானப்படுத்துங்க. சாரி சங்கவி, வேற ஏதோ டென்ஷன்ல இருந்தேன், அதான் அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு சங்கவி. சாரி. கதவை தட்டாம உள்ள வந்தது என்னோட தப்பு தானே. நீ கோவப்பட்டதும் சரிதான், நான் அதை அப்பவே மறந்துட்டேன். நான் எந்த விஷயத்த சொல்ல வந்தனோ அதை சொல்லாம இருக்கேன். நேத்து அங்கிள் வீட்டுக்கு வந்தாங்க. அந்த கதிரை உனக்கு பிடிச்சிருக்காமான்னு கேட்டாங்க. உனக்கு கதிரை பிடிச்சிருக்கான். கதிரா? நீ எந்த கதிரை சொல்ற? அதான் அங்கிளோட ஃப்ரெண்டோட பையன் ஏதோ சொன்னாங்களே, உனக்கு கூட தெரியும்னு சொன்னாங்க. அங்கிள் தான் உங்க ஃபேமிலியும் உனக்கு தெரியும்னு சொன்னாங்களே. ஐ மீன் 2 பேரும் மீட் பண்ணிக்கலனாலும் உங்களுக்குள்ள டீலிங்ஸ் நடந்துட்டு தானே இருக்கணும். கார்த்திக், நான் சங்கவி கிட்ட பல தடவை உனக்கு கதிரை பிடிச்சிருக்காமான்னு கேட்டு பார்த்துட்டேன். அவ என்னடான்னா உன்கிட்ட கேட்டுதான் சொல்லுவேன்னு சொல்றா. உன் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுப்பா. அவங்க ஃபேமிலியில எல்லாரையும் கார்த்திக்கு தெரியும். என்ன கார்த்திக், அவன் நல்லவன் தானே? ரொம்ப நல்லவன். 20 வருஷமா உன்னதான் தெரியும், உன்னை மட்டும்தான் தெரியும். நீதான் உலகம்னு உன்னையே சுத்தி வந்தவனா? இப்போ திடீர்னு 20 மணி நேரத்துக்குள்ள வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா எப்படி? இது பாசிபிள் இல்ல. கதிரி எனக்கு மேட்ச் ஆனவனா இல்லையான்னு எடுக்க வேண்டிய முடிவை நான் உன்கிட்டயே விட்டுட்டேன். சங்கவி, நானும் அவனும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கூட நிறையவே பழகி இருக்கேன். அவங்க அப்ராட் போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் எங்க பழக்க வழக்கம்லாம் கம்மியாயிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்பா கூட நான் பிசினஸ் டீலிங்ஸ்ல இருந்துட்டு தான் இருக்கேன். தங்கமானவர் தெரியும்ல. சோ ஐ கெஸ் அவங்க பையனும் தங்கமா தான் இருப்பான். நீ சொல்றதுனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த மேரேஜ்ல ஓகே. அவரை சம்மதிக்க வைக்க வேண்டியது உன்னோட வேலை கார்த்தி. உன்னோட வேலை இல்ல, எங்களோட வேலை அது. என்ன இது சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கு? உன் பொண்ணு கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான் இந்த மண்ணுல வாழற உரிமை உனக்கு இருக்கு கைலாஷ். உன் பொண்ணு கழுத்துல தாலி ஏறின அடுத்த நிமிஷம் உன் பொண்டாட்டி கழுத்துல தாலி இறங்கும். இந்த பயங்கர இடியும் கண்ண கூசுற ஒளியும் நல்ல சகுனமே இல்ல. இந்த புயல் காத்து அபாயத்தை குறிக்குது. ஏதோ பேரழிவு ஏற்பட போகுது. எம்பெருமானே, இங்க என்ன நடக்குது? உங்க சூலத்துல இருக்கிற இந்த உடுக்கையோட ஒலி எதை குறிக்குதுன்னு தெரியலையே. உங்களையே நம்பி இருக்கிற பக்தர்களுக்கு ஏதாவது ஆபத்தா? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. என்ன கூப்பிட்டீங்களா குருதேவா? ஸ்ரேயா, நமக்கு பெரிய ஆபத்து ஒண்ணு வரப்போகுது. அடுத்து வர பௌர்ணமிக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். நாகங்கள் எல்லாத்துக்கும் தோஷம் உண்டாயிருக்கு. அந்த யமன் கண்ணு முன்னாடி நிக்கிறான். எல்லா நாகங்களும் எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிச்சாகணும். கழுகு, மயில், கீரிப்புள்ள, இதுங்க எல்லாத்தையும் விட பெரிய எதிரி ருத்ரமா. கொஞ்ச நாளைக்கு நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். நீ போ, சிவன்யாவுக்கு துணையாயிரு. இந்த நேரத்தில் அவளுக்கு உன்னுடைய துணை தேவை. அதே மாதிரி உனக்கு அவ துணை தேவை. நீங்க 2 பேரும் எந்த நேரமும் ஜாக்கிரதையா இருக்கணும். கிளம்பு. வரேன் குருதேவா. யா பஞ்சர் போட்டுட்டு இருக்காங்க. இட்ஸ் டூ ஹாட். இந்த கிளைமேட் எனக்கு ஒத்துக்கல.
இங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி சர்வை பண்றாங்கன்னு தெரியல. இங்க வந்தாலே ஏதாவது எடா கூட ஆகும்னு எனக்கு தெரியும். சார் அது எடா கூட இல்ல, எடா கூட. தெரியும். கிராமட்டிக்கல் மிஸ்டேக்லாம் கண்டுபிடிக்காத. ஃப்ளைட்டை விட்டு இறங்குனதுல இருந்து எரிஞ்சிட்டு இருக்கு. சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா, ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஓகே சார். சார் வாட்டர். நீ தண்ணி குடிச்சியா? ஐ மீன் எனக்கு குடுக்கறதுக்கு முன்னாடி குடிச்சு பாத்தியா? இது மினரல் வாட்டர் தானா? உனக்கு தெரியுமா? இங்க இருக்கிறதுல இந்த வாட்டர் தான் சார் காஸ்ட்லியான வாட்டர். இந்த வாட்டரா? ஆமா சார், இது பாட்டில் வாட்டர் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாட்டர் சார். உங்களை மாதிரி ஃபாரின்ல இருந்து வரவங்க இந்த வாட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. மத்தவங்க குடிச்சா நானும் அதே குடிக்கணுமா? அது இல்ல சார், நான் அப்படி சொல்ல வரல. வேற எப்படி சொல்ல வந்த? சொல்லு. இதை குடிச்சா எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகணும்ல? அப்படியே நான் மேல போய் நுங்குறேன். என்ன சார் இப்படி பேச? சரி விடு, எனக்கு எப்பவுமே குடிப்பேல. அந்த வாட்டர் எடுத்துட்டு வா போ. ஓகே சார். சார் இந்தாங்க சார், நீங்க கேட்ட மினரல் வாட்டர். இந்த வாட்டர் தான் சார் கேட்டீங்க. பிரகாஷ், நீ என்ன பண்ற? இங்க வா. இங்க இருக்கிற பாட்டில்ஸ்ல ஒரு 4 எடுத்து எனக்கு குடிக்கிறதுக்கு தனியா வச்சிரு. அப்புறம் ஒரு 4 எடுத்து எனக்கு குளிக்கிறதுக்கு வச்சிருன்னு. சார் நீங்க சொல்ற கணக்க பார்த்தா பேலன்ஸ் இருக்க வாட்டர் எதுக்கு சார் யூஸ் பண்ணுவீங்க? பாத்ரூம் போறதுக்கு என்னையா பண்ணுவேன்? ஏன் இந்தியாக்குள்ள வந்தா யாரும் பாத்ரூமே போக கூடாதா? வரும் சார் வரும். ஆனா பாத்ரூம்க்கு மினரல் வாட்டர் எடுத்துட்டு போவீங்க. ஏன் எடுத்துட்டு போனா என்ன தெரியும் உனக்கு? இருக்கிறதுல அங்கதான் ஜெர்ம்ஸ் அதிகமா பரவும். ஒரு தடவை என்ன அஃபெக்ட் பண்ணாலே போதும், அதுக்கப்புறம் என்ன வேணா போயிடும். சார் வேணா இல்ல சார், வீணா. சரி வீணா விட்டு தொலை. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உலகத்தையே ஜெயிச்ச அலெக்சாண்டர் தி கிரேட் அவர் இங்க வந்து யார்கிட்ட தோத்தாருன்னு? தெரியல சார். யார்கிட்ட சார்? இன்ஃபெக்ஷன்ஸ் கிட்ட தான். இது எல்லாத்துக்குமே அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் தான் ஒரே காரணம். இது சார் அது வாரணம் இல்ல சார், காரணம். ஆமாயா காரணம். அதனாலதான் அவர் உயிர் போச்சு தெரியுமா? அவர் சாகும்போது he was only 33. நான் அந்த மாதிரி சாக விரும்பல. I'm gonna live my life like a prince. என்ன ஏன் வாய பார்த்துட்டு இருக்க? என்ன கவனிக்கிற வேலையை விட்டுட்டு முதல்ல பஞ்சர் போடுற வேலையை பாரு. சரி ஓகே சார். என் நேரத்துக்கு கண்ணுக்கு தெரியாம என் உடம்புக்குள்ள எத்தனை ஜெர்ம்ஸ் புகுந்திருக்கோ. அப்படி வண்டி எடு. சார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. பிடிக்காது. சீக்கிரம் அதை வெளியே துரத்து. வெளியே அனுப்பு. சார் போயிடுச்சு சார். பிரகாஷ், இந்த இந்தியால நிறைய ராட்ஸ் இருக்குமாமே. வாட்ஸ் தட்? எலி நிறைய இருக்கா? சார் எலி இருக்கும் சார், ஆனா இங்கெல்லாம் இருக்காது சார். பெரிய குடோனு ஓட்ட ஓடசல் போட்டு வச்சிருக்கிற இடத்துல தான் இருக்கும். யோ சுமாரியா சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க வண்டியில இருங்க. வண்டி அடியா. ஓகே சார். உட்காருங்க சார். உள்ள ஒண்ணும் இல்ல சார். ஓகே யா. கார்த்திக், அந்த கதிர் போட்டோல பார்த்த அளவுக்கு அவ்வளவு ஒன்றும் ஸ்மார்ட்டா இல்லையே. சரியா சொன்ன சிவன்யா. அவன் கன்னத்துல இருக்கிற மச்சத்தை பார்த்தா ஒரு வில்லன் ஆர்டிஸ்ட் லுக்ல இருக்கான்ல. கிளிய வளர்த்து பூனை கையில குடுக்கற மாதிரி சங்கவிய குடுக்க வேண்டியது இருக்கும். நீங்க கதிர பாத்தீங்களா? நீங்க நேர்லயே அவனை பாத்தீங்களா? அவன் அவ்வளவு அசிங்கமாவா இருக்கான்? ப்ளீஸ் சொல்லு கார்த்திக். எனக்கு அப்பவே தெரியும் இந்த வயசான உங்க பேச்சு கேட்கவே கூடாது. அவங்க டேஸ்டே எப்படிதான் இருக்கும். சங்கவி, கதிர் மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான பையனை பார்க்கவே முடியாது. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க 2 பேரும் நல்லாவே இல்லன்னு சொன்னீங்க. அது விளையாட்டுக்கு சொன்னோம். அவர் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்காரு. ஆமா சங்கவி, உனக்கு லேட்டா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனாலும் லேட்டஸ்டான மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. இந்த மாப்பிள்ளைய விட்டுறாத. சோ இன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் கதிரை மீட் பண்ண போறோம். ஓகே? ஒரு தடவை எங்க கிட்ட இருந்து உங்க அப்பன் கைலாஷ் தப்பிச்சிட்டான். ஆனா இந்த தடவை அவனால எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. எங்களோட அடுத்த குறியே அவன்தான். யமுனா, ஈவினிங் கதிர் வரான் தெரியல. எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. ஈவினிங்க்கு எக்ஸ்ட்ரா கேட்டரர்ஸ் கூட வர சொல்லிருக்கேன். அவங்க வந்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல. வெரி குட். அவன் முதல் தடவையா இந்தியாவுக்கு வரான். அவனை நான் 5 வயசுல பார்த்தேன். இப்ப எப்படி இருக்கானோ தெரியல. எப்படி இருக்கான்னு நீங்களே கண்ணால பாருங்க அங்கிள். I am Kadir.
வெல்கம் டு இந்தியா சன். இவ்வளவு நேரம் நாங்க எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா நீ ஈவினிங் வரதா தானே சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? சீக்கிரம் வந்தது நல்லதுதான். இந்த சர்ப்ரைஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நத்திங் அங்கிள், சிங்கப்பூர்ல ஒரு ஒர்க் இருந்தது, அதை முடிச்சுட்டு அப்படியே இங்க வரேன். இன்னைக்கு மார்னிங் ஃபிளைட்ல தான் இங்க வந்திருக்கணும். பட் ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அதான் வந்துட்டேன். எனக்கு என்ன ஒரு பாலிசி இருக்கு அங்கிள், நம்ம ஒர்க்கை முடிச்சிட்டோம்னா அங்க இருந்து உடனே கிளம்பிடும். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். அப்புறம் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இது என்னோட பையன் கார்த்திக். ஹாய் கார்த்திக். ஹலோ. இது என் மருமக சிவன்யா. And this is my lovely wife Yamuna. வணக்கம் ஆண்டி. வணக்கம் வணக்கம். அப்புறம் அப்பா எப்படி இருக்காரு? திங்க் ஆஃப் தி டெவில், அப்பாவே லைன்ல வந்துட்டாரு. ஏதோ அங்கிள் நீங்களே பேசுங்க. ஹாய், ஹரிஷ் பேசுறேன்டா. உன் பையன் சேஃபா இந்தியா வந்துட்டான். யாரு, சங்கவியா? அவன் ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்கா. 2 பேரும் ஈவினிங் மீட் பண்ணுவாங்க. டாட் கொடுங்க டாட். அங்கிள் நான் கார்த்திக். அங்கிள் எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட விட்டுருங்க. சங்கவியோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நான் டிக்கெட்ஸ் அனுப்பி வைக்கிறேன். See you soon அங்கிள். பை. கதிர், நீ சங்கவியோட போட்டோவை பார்த்திருக்கியா? இல்லையே. தயவு செஞ்சு பாத்துறாத. பாத்தினா இப்பவே கட்டிக்கிறேன்னு. ஐ மீன் போட்டோல இம்ப்ரெஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும்னு சொன்னேன். அதனால டைரக்டாவே பார்த்தலாம். நீ பார்த்த உடனே உனக்கு பிடிச்சு போயிடும். சரி வா, ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம். யா, நீங்க உட்காருங்க. பையனுக்கு பொண்ணு பிடிக்குதோ இல்ல பொண்ணுக்கு பையனை பிடிக்குதோ, அவ அப்பனுக்கு மரண தோஷம் பிடிச்சிருச்சு. அதுல இருந்து அவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. பூமா, ராகேஷ், சக்தி வேலை கேட்பாங்க, ஆனா டைமுக்கு வரமாட்டாங்க. இவங்கெல்லாம் ஹரிஷ் ஜெயராஜ் வீட்டுக்கு தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். நானும் கேட்டரா மாறினாதான் போக முடியும். இப்பவே ரொம்ப நேரமாயிடுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க வர வழியில என் புருஷனுக்கு நெஞ்சு வலி வந்து என்னங்க செய்ய சொல்றீங்க? அவரை வண்டியில உட்கார வச்சுட்டு இங்க யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலாம்னு ஓடி வந்த. சரிங்க மேடம், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அவர் கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். சரி வாங்க. Thank you. வாங்க மேடம். உங்க ஹஸ்பண்ட் வண்டியில இருக்காருன்னு சொன்னீங்க. உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். யார் நீ? யாருன்னு சொல்லு. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. சக்தி? எஸ் சார், சக்தி தான். உன்னை வர சொன்ன டைம் என்ன? கிளம்பிட்டேன். வரும்போது அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. இட்ஸ் ஓகே. சரி, நீங்களாம் போய் வேலையை ஆரம்பிங்க. போங்க. போமா. தேங்க்யூ. நான் வந்துட்டேன்னு சொல்லு. திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு சிவன்யா. எப்படி போனேனோ அப்படியே வந்துட்டேன்னு சொல்லு.